குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22, 2025 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். 2026 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துடலாம். புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் மேம்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,51,282 கோடிக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலம் கடந்த 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் ஊரக கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்க, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை ஆகிய 4 முக்கிய காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் உருவாக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாட்களாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்ரீ விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது ராஜஸ்தான் ரத்னா மற்றும் ராஜஸ்தானி ஸ்ரீ விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் விழா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. இதில் தமிழ்நாடு ஜெயின் மகாசங்க தலைவரான அதாவது பியாரிலால் பிதாலி ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையினுடைய துறை தலைவர்கள் ஒருவரான ஷெராப் ஆகியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்ததாக தேசிய அளவில் ரயில்வே மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரயில்வே மண்டலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது அணுசக்தி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நாட்டின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பை வந்து அனுமதிக்கும் வழிவகை செய்யும் சாந்தி அப்படின்ற சட்ட மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அணுசக்தி துறை தொடர்பான நடைமுறையில் இருந்த 1962ஆம் ஆண்டு அணுசக்தி சட்டம் ப்ளஸ் 2010ஆம் ஆண்டு அணுசக்தி இழப்பீடு சட்டம் ஆகிய பழைய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய சட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அணுசக்தி தொடர்பான அனைத்து விதிமுறைகளும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே சட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுவரை மத்திய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்த இந்த அணுசக்தி துறை வந்து பார்த்திங்கன்னா இனி தனியார் துறை வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளும் தொழில்நுட்பங்களும் பங்களிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நதி சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து மாணவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் உடைய இருக்கார். கவுகாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி சுற்றுலா கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பயணித்த பிரதமர் மோடி வந்து கப்பலுக்குள் மாணவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாட இருக்கார். இதில் வந்து பிரதமரின் அதாவது பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ற தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது தொடர்பான விவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கார். ஓகேங்களா? இந்நிகழ்ச்சியின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக இக்கலந்துரையாடல் நடைபெற்ற பிரதமரின் கப்பல் பயணத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர், தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் வந்து பார்த்திங்கன்னா தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இது முக்கியமானது, இந்த பேர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பரீட்சா பே சர்ச்சா. ஓகேங்களா? தேர்வுகளை மன அழுத்தமின்றி எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற கலந்துரையாடலுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக தியான தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூல் புத்தகத்துலேயும் இருக்குது. அடுத்தது 19 வயதுக்கு உட்பட்டவருக்கான அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆட்டத்தில் வந்து பாகிஸ்தான் 191 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அடுத்தது ஐநாவினுடைய அகதிகள் முகமையின் தலைவராக முன்னாள் ஈராக் அதிபரான பர்காம் சாலி, இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 65. இவரை வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய பொதுச்சபை வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் அந்த முகமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அகதியாக இருந்த ஒருவர் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுதான் முதல் முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜனவரி 1ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? ஜஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகதியாக இருந்து அந்த அகதியில் முகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 30% பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1299 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,78,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.